வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சக்தி. லாஸ்ட் வீடியோல நம்ம டேபிள்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம மெட்டா டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல மெட்டா டாக்னா என்னன்னா, ஒரு HTML ஃபைலுக்கு அதோட மெட்டா டேட்டாவ செட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டாக். அதுதான் வந்து மெட்டா டாக். இந்த மெட்டா டாக நம்ம எங்க எழுதுவோம்னா, ஹெட் டாக்குள்ள தான் நம்ம வந்து அத எழுதுவோம். முதல்ல மெட்டா டேட்டா அப்டின்னா என்னன்னா, ஒரு டேட்டா பத்தின ஒரு டேட்டா. அதுதான் வந்து மெட்டா டேட்டா. இந்த மெட்டா டாகோட அட்ரிபியூட்ட இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நேம் அப்டின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த நேம் இந்த அட்ரிபியூட் வந்து இந்த மெட்டா டேட்டாவோட டைட்டில், அதாவது இது எத பத்தி சொல்ல வருது அப்படின்றது தான் வந்து நேம் அட்ரிபியூட். தென் கன்டென்ட். இதுதான் வந்து ஆக்சுவல் மெட்டா டேட்டா. இப்போ வந்து நான் வந்து இந்த வெப்சைட்டோட டைட்டில் வந்து HTML கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். தென் அடுத்த மெட்டா டாக்ல வந்து நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்ட பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, இந்த கன்டென்ட்ல வந்து ஃப்ரீ HTML கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நான் வந்து வச்சிருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன். தென் அடுத்தது வந்து கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ சர்ச் இன்ஜின் இருக்குல்ல. அதாவது Google, Bing அதெல்லாம் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து இந்த கீவேர்ட்ஸ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரேங்க் பண்ணும். அதாவது இப்போ வந்து ஒரு யூசர் நம்ம சைட்ட வந்து சர்ச் பண்றாங்கன்னா, அவங்க வந்து HTML கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு தான் எல்லாரும் போடப் போறாங்கன்றது கிடையாது. சிலர் HTML கோர்ஸ்ன்னு மட்டும் போடுவாங்க. சிலர் HTML இன் தமிழ் அப்படின்னு போடுவாங்க. அத தான் நம்ம வந்து கீவேர்ட்ஸ்ல வச்சுட்டா நம்மளோட பேஜ் வந்து பெட்டரா வந்து Googleல ரேங்க் ஆகும். அதாவது ஒருத்தர் சர்ச் பண்ண உடனே நம்ம சைட் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துரும். இப்போ கீவேர்ட்ஸ்ல நான் வந்து ஃப்ரீ HTML கோர்ஸ், HTML டியூட்டோரியல், தமிழ் டியூட்டோரியல் அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். தென் அடுத்த மெட்டா டாக் வந்து ஆத்தர். ஆத்தர் வந்து என்னன்னா, இந்த வெப்சைட் வந்து யார் வந்து எழுதியிருக்கா அப்படின்றது தான் வந்து ஆத்தர். கன்டென்ட்ல வந்து சக்தி ஃப்ரம் எரர் வருது சேனல் அப்படின்னு நான் வந்து எழுதியிருக்கேன். தென் அடுத்த மெட்டா டாக் வந்து வியூ போர்ட். இப்போ வந்து உங்க வெப்சைட் வந்து லார்ஜ் ஸ்கிரீன் யூசரான லேப்டாப் யூசரோ, டெஸ்க்டாப் யூசரோ மட்டும் பார்க்க போறது இல்ல. மொபைல் யூசரும் பார்ப்பாங்க. ஸோ மொபைல் யூசருக்கு வந்து அந்த ஸ்கிரீன் சைஸ் வந்து சின்னதா இருக்கும். ஸோ நீங்க உங்களோட வெப்சைட் வந்து லேப்டாப் ஸ்கிரீன் எடுத்துட்டு போய் நீங்க ஃபோன் ஸ்கிரீன்ல வச்சீங்கன்னா, அது வந்து ஜூம் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். இதுவே உங்களோட HTMLஓட விட்த்தையே அந்த ஃபோனோட டிஸ்ப்ளே விட்த்துக்கு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜூம் பண்ண வேண்டிய தேவையில்ல. வெப்சைட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க விசிபிளா இருக்கும். அதுதான் வந்து வியூ போர்ட். இப்போ வந்து விட்த் ஈக்குவல் டூ டிவைஸ் விட்த் அப்படின்னு வச்சிருக்கேன். அதாவது நம்மளோட வெப்சைட்டோட விட்த் வந்து அந்த டிவைஸோட விட்த் என்னவோ அதுவா வந்து இனிஷியல் ஆயிரும். தென் இனிஷியல் ஸ்கேல் ஈக்குவல் டூ 1.0ன்னு வச்சிருக்கேன். அதாவது இனிஷியலா நம்மளோட வெப்சைட் வந்து எவ்வளவு ஜூம் ஆயிருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த இனிஷியல் ஸ்கேல். 1.0னா வந்து ஜூம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். தென் அடுத்த மெட்டா டாக் வந்து HTTP ஈக்குவலன்ட் ஈக்குவல் டூ ரிஃப்ரெஷ். இந்த இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, உங்களோட வெப்சைட் வந்து சம் செகண்ட்ஸ்க்கு ஒருக்க வந்து ரிஃப்ரெஷ் ஆயிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து HTTP ஈக்குவலன்ட் ஈக்குவல் டூ ரிஃப்ரெஷ். அந்த கன்டென்ட்ல வந்து நீங்க இந்த வெப்சைட் எத்தன செகண்டுக்கு ஒரு தடவ இந்த வெப்சைட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் கன்டென்ட் வந்து 1ன்னு செட் பண்ணிருக்கேன். அதாவது 1 செகண்டுக்கு ஒருக்க நான் என்னோட பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட சைட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, 1 செகண்டுக்கு ஒருக்க என்னோட பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து HTTP ஈக்குவலன்ட் ஈக்குவல் டூ ரிஃப்ரெஷ். கன்டென்ட் வந்து 1 செகண்ட். இதுதான் வந்து முக்கியமான மெட்டா டாக்ஸ். இத வச்சு உங்களோட வெப்சைட்ட வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். அதாவது உங்களோட வெப்சைட் வந்து Google, Bing மாரியான சர்ச் இன்ஜின்ல வந்து பெட்டரா ரேங்க் ஆகும். மெட்டா டாக் வந்து ஒரு வெப்சைட்க்கு வந்து ரொம்பவே முக்கியம் அதோட ரேங்கிங்க்கு. ஸோ இந்த வீடியோவ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.